நம்ம வாங்கின வெஜிடபிள்ஸ்லாம் எவ்வளோ ரேட்டு அப்படிங்கிறத பார்ப்போம், என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் வந்து எனக்கு மேக்ஸிமம் வந்து 1 வீக் இல்லைனா 10 டேஸ் கிட்டனா வரும். கார்லிக்லாம் நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைச்சி வச்சிட்டோம்னாலே எனக்கு 20 to 25 டேஸ் கிட்டனா வரும். இதெல்லாம் வந்து 20 பாட் தாங்க இந்த பூண்டெல்லாம். அதுக்கப்புறம் வந்து நான் எவ்வளோ ஒரு பாட்டுக்கு இந்தியன் ருபீஸ் எவ்வளோ அப்படிங்கிறதையும் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். இந்த பச்சை மிளகா 5 பாட்டு தாங்க. நான் டோட்டலாக எவ்வளோக்கு காய்கறி வாங்கினேன் அதை வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணி இன்டூ பண்ணி நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே மேக்ஸிமம் 1 வீக் கிட்டனா எனக்கு வரும், டொமேட்டோ எல்லாமே சேர்த்து. இது வந்து என்னமோ புதுசாக வந்துருந்துச்சு. டேரோ ரூட் வந்து முன்னாடி ரொம்ப பெருசாக கிடைக்கும், இப்போ சின்னதாக இருக்கும். நான் ஒரு 20 பாட்டுக்கு வாங்கினேன். உருளைக்கிழங்கு வந்து 20 பாட்டு. இந்த மாதிரி கவர் கட்டியும் விற்பாங்க, சில இடத்துல வந்து நார்மலாகவும் விற்பாங்க, நம்ம எவ்வளோக்கு வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். அதே மாதிரி தான் வெங்காயமும். இது வந்து மியான்மர் ஆனியனுங்க, இப்படி இவ்வளோ தான் சின்னதாக இருக்கும். நம்ம இந்தியன் ஆனியன் வாங்குற மாதிரி இருந்தால் நம்ம மேக்ரோ தான் போகணும், அங்கே தான் நம்மளுக்கு கிடைக்கும். தக்காளி விலை ரொம்பவே ரீசனபிளாக வந்துருச்சுங்க, இப்போ ரொம்பவே கம்மியாக இருக்குது. நான் வந்து நிறையாவே வாங்கிட்டு வந்துட்டேன், 1 kg கிட்டனேவே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு இது ஒரு 1 வீக்குக்கு நல்லாவே தாராளமாக வரும். ஸோ நம்ம வந்து ஈஸியாக வாங்கிக்கலாம். வெண்டைக்காய், கத்திரிக்காய் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் நம்மளே எடுத்துக்கலாம், எவ்வளோக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து 10 பாட்டு தாங்க. இது எனக்கு வந்து ஒரு நேரத்துக்கு கரெக்டாக இருக்கும். அந்த லஞ்சுக்கு மட்டும் நான் சமைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். எனக்கு வேணும்னா ஆப்போசிட்டில் தான் வந்து எனக்கு மார்க்கெட் போடுவாங்க. ஸோ நான் ஈஸியாக போய் நான் வாங்கிக்குவேன். எங்கள் ஏரியாவில் மார்க்கெட் எப்பப்போனா டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே இது வந்து குட்டி மார்க்கெட் போடுவாங்க. சண்டே வந்து பெரிய மார்க்கெட் போடுவாங்க. இந்த வீடியோ எடுத்தது சண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ. சண்டே அப்போ நான் போய் வாங்கின வீடியோ தான் இது. அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத நான் வந்து லாஸ்ட்டில் உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுக்குறேன், கண்டிப்பாக லாஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் நம்ம இந்தியன் அமௌண்ட்டுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு. நம்ம இந்தியன் அமௌண்ட்டாக டேலி பண்ணி பார்த்தோன்னா கண்டிப்பாக இந்தியாவில் கம்மியாக தாங்க இருக்கும், சீப்பாக தான் இருக்கும். இங்கே வந்து கண்டிப்பாக கூட தான் இருக்கும். ஸோ நம்ம அதை பார்க்கக்கூடாது.